ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதும் கேட்டுக்கொண்டு இருப்பதும் உமா அருண் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோங்கிறது உங்களுக்கு தம்ப்லைன் பார்த்ததே தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, இன்றைக்கி நோட்டீஸ் போர்டில் 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் வந்திருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் அது என்னென்ன அப்டேஷன்ஸ், அது எப்படி பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அது எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகிரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி காலையில் நம்ம சங்கர் சார் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு விஷயம், பெண்டிங் யூசர்ஸ் அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சேல்ஸ் டீமுக்கு போகிறேன், இல்லை ப்ரொமோஷன் டீமுக்கு போகிறேன், இல்லை ரீஃபண்ட் டீமுக்கு போகிறேன் அப்படின்னு எந்த டீமுமே செலக்ட் பண்ணாமல் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருந்து அவங்க பெண்டிங் லிஸ்ட்டுக்கு போனாங்க இல்லைங்களா. எந்த டீமுக்கு போகிறோன்னு போல் பண்ணாமல் சேல்ஸ் டீமா, ப்ரொமோஷன் டீமா, ரீஃபண்ட் டீமான்னு எதுக்கு போகிறோன்னு சொல்லி அவங்க போல் பண்ணாமல் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தவங்க தான் இப்போ பெண்டிங் லிஸ்ட்டில் யூஸராக இருக்காங்க. இவங்க இப்போது இவங்களுக்கு போல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் போயிருச்சு. இந்த பெண்டிங் யூஸர் திருப்பி இல்லை, நான் இப்போ டிசைட் பண்ணிட்டேன், சேல்ஸ் டீமுக்கு போகிறேன், இல்லை ப்ரொமோஷன் டீமுக்கு போகிறேன், இல்லை ரீஃபண்ட் டீமுக்கு போகிறேன் அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டேன், இந்த 3ல் ஏதோ ஒரு டீமுக்கு வரேன், எனக்கு விருப்பமாக இருக்குது, எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண விருப்பமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இனிமேல் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு போல் பண்ண ஆப்ஷன் இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்ளைன்ஸ், இப்போ யார் போல் பண்ணாமல் மிஸ் பண்ணி பெண்டிங் யூசர்ஸில் போனாங்களோ அவங்க அவங்களோட அப்ளைன்ஸுக்கு ஸ்டாஃப் ஐடி இதெல்லாம் போட்டு ஒரு சென்ட் பண்ணி அவங்க அப்ளைன்ஸ் த்ரூவாக கமாண்டர்ஸுக்கு போய் கமாண்டர்ஸ் அவங்க எந்த டீமில் வராங்க அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு அட்மின் டீமுக்கு மூலிமா அவங்களோட மேனுவலாக தான் இனிமேல் அவங்க எந்த டீமுக்கு போகிறாங்கங்கிறது முடிவு பண்ணி அவங்க கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க சேல்ஸாக, ப்ரொமோஷனாக, ரீஃபண்ட் டீமாங்கிறது அவங்களுக்கு எந்த டீமுக்குள்ளார வராங்கன்ட்டு கமாண்டர்ஸ், அப்ளைனர்ஸ் த்ரூ கமாண்டர்ஸ் அது கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வித்ட்ராயல்ஸ் எப்போ வரும், என்னைக்கு வரும், என்ன ஏது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் சார் இன்றைக்கி சொல்லுவார். அதில் யாருக்கு ஃபஸ்ட்டு போட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்டிங் யூசர்ஸ், ரீஃபண்ட் டீமில் இருக்கவங்களுக்கு தான் வித்ட்ராயல்ஸ் போட போகிறாங்க. அதுக்கப்புறம் சேல்ஸ் டீம், அதுக்கப்புறம் தான் ப்ரொமோஷன் டீமுக்கு போட போகிறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கவுங்க பேங்க் டீட்டெயில்ஸ், பேன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வச்சுக்கோங்க. வித்ட்ராயல்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம கரெக்டாக நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோமான்னு செக் பண்ணிவிட்டு வித்ட்ராயல் ரிக்வெஸ்ட் கொடுங்க. இப்போது எஸ்பிஐயில் ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க, சார் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, இனிமேல் பேங்க் டீட்டெயில்ஸு, பேன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எத்தனை தடவை வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டுமே எல்லாத்துக்கும் ஒரு டைம் தான் கொடுக்க முடியும். ஒரு பேங்க்கு ஒரு அக்கௌண்ட்டுக்கு இல்லாட்டி 3 அக்கௌண்ட்டுக்கு தான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. இனிமேல் அந்த மாதிரி இல்லை, நீங்கள் எத்தனை தடவை வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எத்தனை பேன் கார்டு நம்பர் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, பர் ஆனம் இவ்வளோ தான் லிமிட் இருக்குது. அதுக்கு மேலே உங்களுக்கு ஏர்னிங்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா டிடிஎஸ் இல்லை ஐடி கட்ட வேண்டியது இருக்கும். அது எவ்வளோ வரும் அப்படிங்கிறது இனிமேல் நான் சொல்கிறேன்னு சார் சொல்லியிருக்காரு. 3வது, பெண்டிங் யூசர்ஸ் எல்லாத்துக்கும் இமெயில் அனுப்புவாங்க. அந்த இமெயில் த்ரூவாக நீங்கள் என்ன அனுப்பணும், உங்களுக்கு இமெயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரிட்டன் இமெயில் என்ன அனுப்பணும் அப்படின்னா,
நீங்கள் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுறக்கு பேமெண்ட் ப்ரூஃப் அனுப்பியிருப்பீங்க இல்லையா? நீங்கள் இப்போ 2000 6000 350 எவ்வளவோ நீங்கள் கட்டி ஜாயின் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அந்த பேமெண்ட் ப்ரூஃபு வித் யூடிஆர் நம்பர் கிளியராக தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டட் எடுத்து வீடியோவாக எடுத்து அதை உங்கள் அப்ளைனருக்கு அனுப்பி அப்ளைனர் கமாண்டர்ஸ்க்கு அனுப்பி அது அட்மின் டீமுக்கு போயிடும். அதுக்கப்புறம் உங்களோட கொரீஸ் கிளியராக இதாகிரும். புரிஞ்சுதுங்களா? இப்போ நம்ம கிளியராக பெண்டிங் யூசர்ஸ்க்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, வித்ட்ராயல்ஸ் எப்போ வரும் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இன்னமும் உங்களுக்கு கிளியராக வேணும், நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணணும். என்ன தான் யூடியூபர்ஸ் சொன்னாலும் நீங்கள் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணினா தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் கிளியராக கிடைக்கும். யூடியூபர்ஸு இம்பார்ட்டன்ஸ் விஷயத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க. நோட்டீஸ் போர்டில் இருக்க முழு விஷயமும் உங்களை சேராது. உங்களுக்கு முழு விஷயமும் தெளிவாக சேரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணினா தான் உங்களுக்கு முழுமையான விஷயம் சேரும். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.